அவனே செலவு பண்ணி அவனே போட்டு காசை போட்டு பஸ்ஸை போட்டு சாப்பாடு 3 வேளைக்கு அவனே எடுத்து வந்து குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து காலையில 4 மணிக்கு அங்க இருந்து போறான். டிராபிக் ஜாம்ல போறான். எவ்வளவு பொறுமை! இது வேற எந்த கட்சியாவது 2 மணி நேரத்துக்கு மேல யாராவது உட்காருவாங்களா மத்த கட்சி மாநாட்டுக்கு? ஏன்? கூட்டிய கூட்டம். அதெல்லாம் நம்ம கூட்டம் கூடிய கூட்டம், அவங்களாவே கூடிய கூட்டம். மத்தெல்லாம் 10 ரூபாய் 100 ரூபாய் 500 ரூபாய் குவார்டர் பிரியாணி சாப்பாடு இல்லைன்னா அவன் வரமாட்டான். 2 மணி நேரம் உட்காந்துட்டு பார்ப்பான். ஐயோ எனக்கு எல்லாம் கையில் நடுக்குது போனோம். என் தம்பிங்க, என் அண்ணன்கள், என் தங்கைகள் காலையில 8 மணி 9 மணிக்கெல்லாம் வந்து அங்க உட்காந்துக்கிட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு நிகழ்ச்சி 7-8 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு 10 மணிக்கு மேல கிளம்புறான். எந்த கட்சியாவது நடக்க முடியுமா? யாராவது இப்படி செய்ய முடியுமா? மத்த கட்சி மத்த இயக்கம் இங்க உட்காந்துருக்கான். 10 மணி ஐயா பேசி முடிக்கிறார், உட்காந்துட்டு இருக்கான். இதாயா ரத்தம், இதான் ரத்த பாசம், இதான் ரத்த பந்தம், இதான் நம்ம குடும்பம். நம்ம குடும்பம், இது குடும்ப விழா. யார் அரிசி பார்த்தாங்க, யார் யாரும் என்னென்னமோ என்ன இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க. அதை நான் சொல்லிட்டேன், இது எங்க குடும்ப விழா, இது எங்க பாரம்பரியம். இந்திர விழா, வசந்த விழா. எங்க அந்த மாமல்லபுரத்துல அந்த கடற்கரையில 1000 ஆண்டுகள் நம் சொந்தக்காரங்க முன்னோடிகள் எல்லாம் அங்க கூடி சாப்பாடுலாம் எடுத்து வந்து அந்த சித்ரா பௌர்ணமி இப்போ அங்க மகிழ்வோடு பேசிட்டு போவாங்க. அதானே நம்ம பண்ணோம், இதான் நம்ம பண்ணோம். அது மட்டும் இல்ல, என் தம்பிங்களுக்கு இப்ப இருக்கிற 20 வயசு 30 வயசு நமக்கு வரலாறு தெரியல. எங்க இருந்து வந்தோம், எதுல இருந்து வந்தோம் சொல்ற விதத்துல சொன்னாதான் அவனுக்கு புரியுது. சொல்ற விதத்துல சொல்லணும். இல்ல நாகப்ப படையாச்சுன்னா யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? முன்னாடி அஞ்சலை அம்மாலாம் யாருக்காவது தெரியுமா? நம்முடைய ஆணைமுத்து ஐயானா தெரியுமா? இல்ல. வரிசையா படத்தை போட்டு இவங்க தான் இதான் செஞ்சாங்க, இவங்க தான் இதான் செஞ்சாங்க முன்னோடிகள். எவ்வளவு வள்ளல்கள் சமுதாயத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம ஏன் அதை போட்டு காமிச்சவங்களுக்கு நீங்க தெரியணும். உங்க பிள்ளை உங்க பேர பசங்க வரலாறு தெரிஞ்சாதான் அந்த எந்த இடத்துல நீங்க எங்க இருந்து நீங்க வந்தீங்க, எங்க இருந்து நீங்க வந்தீங்க, அதை நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் பெருமையா நீங்க பார்க்கணும். வரலாறு தெரியலன்னா அப்புறம் அது வாழத்தை வேஸ்ட்.